மஷ்ரூம் பிரியாணி செய்யலாங்களா? அதுக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், இஞ்சி, பூண்டு, புதினா, பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்சி எடுத்து ரெடி பண்ணிக்கோங்க. மஷ்ரூமை சுத்தம் பண்ணி அதில் உப்பு, இந்த அரைச்சி வச்ச மசாலா, தயிர் ஊற்றி ஊற வச்சுருங்க. வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாம் அரிஞ்சு வச்சுக்கோங்க. குக்கரில் எண்ணெய் விட்டு சூடு ஏறின உடனே அதுலேயே கொஞ்சம் நெய் போட்டு பிரிஞ்சி இலை போட்டு தாளிச்சிட்டு, வெங்காயமும், அடுத்தது புதினா, அடுத்து தக்காளி, கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மசாலாவோடு இருக்கிற மஷ்ரூம் அதில் போட்டு நல்லா வதக்குங்க. இது தண்ணி விடும். அரிசி கழுவிட்டு அதில் 1 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி வச்சுக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி. ஏற்கனவே இந்த மஷ்ரூமில் 1 டம்ளர் தண்ணி வரும். அதெல்லாம் கொதி வந்து அரிசி போட்டு 10 நிமிஷம் ஸ்லோவில் குக் பண்ணி எடுத்த உடனே பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ இதுக்கு ஒரு கேரட் சாலடும், ஸ்வீட் கார்னு, பட்டரும் செஞ்சால் நல்லா